மைத்ரி நிர்வாகம் நிலையான நாடு என்ற துணிப்பொருளில் புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று முற்பகல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவில் நடைபெற்றது. மத அனுஷ்டானங்களை அடுத்து மகா சங்கத்திடம் ஆசி பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன 100 நாட்களில் புதிய தேசம் என பெயரிடப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார். தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பிரதிகள் மகா சங்கத்தினரிடம் கையளிக்கப்பட்டன. වෛරයෙන් වෛරය සංසිඳෙන්නේ නැහැ. අපි කිසි විටකත් කිසිම කෙනෙකුට වෛර කරන්නේ නැහැ. අපි අවිහිංසාවාදී සටනක් මේ කරන්නේ. මා මිත්‍ර මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා குரோதத்தால் குரோதத்திற்கு தீர்வு காண முடியாது. நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் யார் மீதும் குரோதம் கொள்ளவில்லை. நாம் அகிம்சை வழியில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். நாங்கள் வெற்றியீட்டி மஹிந்த ராஜபக்சவை ஆட்சியிலிருந்து அகற்றினால் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை அற்றுப்போகும் என எனது நண்பர் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேடைகளில் கூறுகின்றனர். நாட்டில் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை தற்போது ஏற்பட்டுள்ளது. இந்த நாட்டை நிர்வகிப்பது அமைச்சரவை அல்ல, இந்த நாட்டை நிர்வகிப்பது பாராளுமன்றம் அல்ல. இந்த நாட்டை ஒரு குடும்பமே ஆட்சி செய்கின்றது. அதனூடாகவே நாடு ஸ்திரத்தன்மையை இழந்துள்ளது. இந்த நிலைமை நீடித்தால் மிகவும் பாரதூரமான நிலைமை நாட்டில் உருவாகும். ஆகையால் நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை ஊடாக நாட்டை வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இந்த நாட்டில் சட்டவாட்சியை பாராளுமன்றத்தின் ஊடாக உறுதிப்படுத்தி அனைத்தையும் பாதுகாத்து அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் அந்த விரிவான பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம் என்பதை நாம் தெளிவாகவும் கௌரவத்துடனும் நினைவூட்ட விரும்புகின்றோம். முக்கியமான 11 தலைப்புகளின் கீழ் மைத்திரி நிர்வாகம் நிலையான தேசம் தேர்தல் விஞ்ஞாபனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறைமையை 100 நாட்களுக்குள் பாராளுமன்றத்தின் ஒத்துழைப்போடு ரத்து செய்து அமைச்சரவையூடாக பாராளுமன்றத்துடன் இணைந்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் முக்கிய இலக்காகும். தேர்தல் முறையில் திருத்தம் மேற்கொள்வது போன்றே 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட விடயங்களும் 100 நாட்கள் திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. நாட்டை மேம்படுத்தும் பொருளாதாரம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பாரிய அளவிலான மோசடிகளை நிறுத்தி கடந்த 6 வருடங்களாக ஏற்பட்ட அபிவிருத்தியை போன்று 10 மடங்கு அபிவிருத்தியை நாட்டில் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமுர்த்தி கொடுப்பனவை குறைந்தபட்சம் இரட்டிப்பாக அதிகரிப்பது, அரசு ஊழியர்களின் சம்பளத்தை 10,000 ரூபாவால் அதிகரிப்பது, ஓய்வூதிய கொடுப்பனவு முரண்பாடுகளை நீக்கும் வரை 3,500 ரூபாய் மாதாந்த இடைக்கால கொடுப்பனவை வழங்குவது ஆகிய யோசனைகளும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒழுக்கமுள்ள சமூகத்தினை உருவாக்கும் நோக்கில் சிகரெட் பாக்கெட்களில் 80% அறிவுறுத்தல்களுக்காக ஒதுக்குவது உள்ளிட்ட 5 அம்ச திட்டமும் இதில் உள்ளடக்கப்படுகிறது. மைத்திரி ஆட்சியின் கீழ் அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படுகின்ற 1.8% நிதியை 3% வரை அதிகரிப்பதற்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறைக்காக மொத்த தேசிய உற்பத்தியில் ஒதுக்கப்படுகின்ற தொகையை 6% வரை அதிகரிப்பதற்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. 100 நாட்களுக்குள் தொழில்சார் அதிகாரிகள் மற்றும் தொழில் திறன் உள்ளவர்களை பயன்படுத்தி ராஜதந்திர சேவையை முழுமையான மறுசீரமைப்புக்கு உட்படுத்த உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்படுகிறது. பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு காரணமாக இருந்த எந்த ஒரு பிரஜைக்கும் துன்புறுத்தல் ஏற்படவோ அல்லது அவர்கள் பாதிக்கப்படும் வகையில் செயற்படுவதற்கோ எந்தவொரு சர்வதேச சக்திக்கும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மைத்திரி நிர்வாகத்தில் தொழில் வாய்ப்பின்மையை இல்லாதொழித்து கைத்தொழில் மற்றும் சேவைகளை இலக்காக கொண்ட பொருளாதார கொள்கை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அரசு ஊழியர்கள் தொடர்பாக தெளிவூட்டப்பட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 180 நாட்கள் சேவையை பூர்த்தி செய்த மற்றும் ஆட்சேர்ப்புக்கான தகமைகளை கொண்டுள்ள ஒப்பந்த மற்றும் சமய ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களுக்காக அறவிடப்பட்டிருக்கின்ற 50,000 ரூபாவை மீள செலுத்தவும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. எரிபொருளின் ஊடாக அறவிடப்படும் 4,000 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட வரியை நீக்கி எரிபொருள் விலையை குறைத்து முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்காக விசேட சலுகைகளை வழங்குவதும் அதில் காணப்படுகின்ற மற்றும் ஒரு யோசனையாகும். அரசு ஊடகம் ஆட்சியில் இருக்கும் கட்சியின் பிரசார கருவியாக செயற்படுவதை உடனடியாக நிறுத்தி சமமான சேவையை வழங்குவது மற்றும் வெகுசன ஊடகம் மற்றும் தகவல் அறியும் உரிமையை அதிகபட்சமாக உறுதிப்படுத்துவதற்கும் மைத்ரிபால சிறிசேன உத்தேசித்துள்ளார்.
100 நாள் திட்டம் ஒன்றை ஏற்படுத்துவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். அந்த 100 நாள் திட்டத்தை கொண்டு புதிய இலங்கையை உருவாக்குவோம். மைத்ரி ஆட்சி என்பது லிச்சவி ஜனநாயகமாகும். அதாவது எமக்கிடையே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற போது, எமக்கிடையே பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கின்ற போது, அவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து வரலாற்றிலிருந்து லிச்சவி மன்னர்களின் மேம்பாட்டிற்கும் அவர்களது பின்னடைவதற்கும் காரணமான விடயங்களை அடிப்படையாக கொண்டு லிச்சவி நிர்வாகத்தை ஏற்படுத்துவதே மைத்ரி ஆட்சியின் முதன்மையான கடமையாகும். இது மைத்ரிபால சிறிசேனவின் எதிர்காலமோ, ரணில் விக்ரமசிங்கவின் எதிர்காலமோ, சம்பிக் ரணவிகவின் எதிர்காலமோ, மாதுலுவாவே சோபித்த தேரரின் எதிர்காலமோ அல்ல, உங்கள் எதிர்காலமே ஆகும்.